நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம பணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு நாள் நான் எப்படி கழிக்கணும்னு என்னால் டிசைட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் சுதந்திரம். இந்தியாவோட கோல்டன் பீரியட்ல பணம் சம்பாதிக்கலன்னா அப்புறம் நம்ம எப்போ சம்பாதிக்க போகிறோம்? பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி லைஃப்பில் சாய்ஸ் எடுக்கக்கூடாது. எதுக்காக பணம் நம்ம சேர்த்து வைக்கணும், அது இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பணம் எதுக்கு தேவை அப்படின்றது தான் கேள்வி. ஸோ பணம் எதுக்கு தேவை அப்படின்னா ஜென்ரலாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பணத்தை வச்சு பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ மணி நீங்கள் வந்து சுதந்திரத்தை அடைய முடியும். ஓகே, சுதந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் நான் எழுந்திக்கிறேன், தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நாள் நான் எப்படி கழிக்கணும்னு என்னால் டிசைட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் சுதந்திரம். இப்போ நிறைய பேர்னால அதை டிசைடே பண்ண முடியாது. உண்மை. ஓகேவா? இப்போ நான் இன்னைக்கு நாளை காலையில் எழுந்திட்டு ஓகே ஒரு 10 நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு விபாசனா மாதிரி ஒரு மெடிடேஷனுக்கு போகணும், யாருமே என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது நான் சொன்னேன்னா நான் பிஸ்னஸில் இருக்க முடியாது. அப்படின்னா நான் இன்னும் அந்த சுதந்திரத்தை போய் அடையலைன்னு அர்த்தம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட 55வது வயசுலையோ இல்லை 60வது வயசுலையோ இல்லை 65வது வயசுலையோ நான் அதை போய் அடைஞ்சேன்னா அதுதான் சுதந்திரம். ஏன்னா நான் என்னுடைய டைமை என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். பணத்தோட முக்கியமான ஒரு ஊந்துகோலே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம பணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் இது தெரியாதனால நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பொருட்களை வாங்கி அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சில நேரத்தில் கடனில் வாங்கி இஎம்ஐயை கட்டி அந்த இஎம்ஐக்காக நம்ம வாழ போய் நம்மக்கிட்ட எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் ஆயிடுது. ஸோ பணத்தோட முக்கியமான நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நம்மளுடைய டைம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்குன்றதை பொறுத்து தானே இருக்க போகுது. இந்தியாவோட க்ரோத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ட்ரில்லியன் எக்கானமியில் இருக்கும். இந்த அமிர்த் கால்னு சார் சொன்ன மாதிரி அடுத்த 25 வருஷத்தில் இது இந்தியாவோட டைம்னு முதல்ல நம்ம இந்தியன்ஸ் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சராசரியாக ஒரு 100 பேர் இந்தியன்ஸை கூப்பிட்டுட்டு இந்தியா வந்து எவ்வளோ பெரிய எக்கானமின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரோட பதில் என்னவா இருக்கும்னா மேபி 100லயோ இல்லை 150லயோ இருக்கும்ட்டு. இப்போ கரண்ட்லி நம்ம 5ஆவதுல இருக்கோம். இன்னொரு 7-8 வருஷத்தில் 3ஆவது எக்கானமியாக மாற போகிறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி பர் கேபிட்டா இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் பர் கேபிட்டா இன்கம் இல்லை. ஆனால் இந்த க்ரோத் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து $2,200 இருக்கிறது அடுத்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட $15,000 மாறும். அண்ட் உலகத்தில் வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேஜை அடையணும்னா பர் கேபிட்டா மூலமாக நீங்கள் வந்து ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து $13,000 $14,000 மேலே வருதோ அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக கருதப்படுது. அதாவது ஃப்ரம் அ பேராமீட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது அடுத்த 25 வருஷத்தில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3rd ஆர் மேபி 2nd அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் நம்ம பர் கேபிட்டா இன்கமும் இருக்குது. ஸோ உங்கள் வியூவர்ஸ் எல்லாரும் அடுத்த 25 வருஷத்தில் பணம் சம்பாதிக்கலன்னா இந்தியாவோட கோல்டன் பீரியடில் பணம் சம்பாதிக்கலன்னா அப்புறம் நம்ம எப்போ சம்பாதிக்க போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக இதுக்கு அமிர்த கால் ஆகிட முடியாது. ஆக்சுவலாக எல்லா விஷயமும் கூடி வர டைம் இது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டில் எத்தனை பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் டிபெண்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கரண்ட்லி உலகத்திலேயே இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அந்த ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, மிச்சம் 3 பேர் டிபெண்டாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நேச்சுரலி அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். அதுவே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக 2 பேராவோ இல்லை 3 பேராவோ அதே குடும்பத்தில் சம்பாதிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பம் வந்து 2-3 மடங்கு மேலே போயிடும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்தியா இருக்குது. அதனால தான் வந்து இந்தியன்ஸ் பிலீவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உலக நாட்டில் இருக்கிற நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூடாரம் போட்டு இந்தியாவில் உட்காந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வளர வளர நம்மளும் வந்து நம்மளுடைய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து புரோக்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருந்திருக்கீங்க இல்லைங்களா? உங்களோட கேரியரை பிகின் பண்ணதே நீங்கள் புரோக்கிங்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேங்கிங்லையும் கூட இருந்திருக்கீங்க இல்லைங்களா? எஸ். ஸோ அப்போ இருக்கும்போது எனக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நீங்கள் அன்பயஸ்டாகவே சொல்ல பாருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா
பணம் சம்பாதிக்கணும், ஷுவராக சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மில் தான் சம்பாதிக்க முடியும். இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பண்ணலாம், இல்லை நான் என்னோட ஒரு சின்ன தொகையை வச்சு நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக பண்ணலாம். பட் ஆனால் பணத்தோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க முடியும்னா அது வந்து உங்களை வந்து பணக்காரராக ஆகணும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேக்கிங் மணி இட் செல்ஃப். இப்போ நான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12% 15% கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நீங்கள் ஒரு 10-15 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து மோர் தென் 90-95%. இன்ஃபேக்ட் 100% சொல்லலாம். பட் 95% ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மணி இஸ் ஷோர். இப்போ நான் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ண அந்த ப்ராபபிலிட்டி எந்த பக்கம் வேணா இருக்கலாம். இப்போ நான் ஒரே நாளில் கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் சம்பாதிக்கவும் செய்யலாம், லாஸும் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி பிகம்ஸ் 50-50. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி லைஃப்பில் சாய்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் சரியாக முதலீடு பண்ணி அது கொஞ்சம் ஸ்லோவாக கூட வளரட்டும். ஸ்லோவாக வளருதுன்றதே ஆக்சுவலி தப்பான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா, குழந்தை வளர்ந்து வேலைக்கு போகணும்னா மினிமம் 20-22 வருஷம் ஆகும் மினிமம். அப்போ அதை போயிட்டு நான் 3 வயசுல வந்து நீ வேலைக்கு போகணும்னு சொன்னா அது தப்பு. அதே மாதிரி பணம் வளரணும்னா அதுக்கு டைம் கொடுத்து தான் ஆகும். எனக்கு அவசரம்ன்றதுக்காக அது வளரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாங் டேர்ம்ல பணம் சம்பாதிக்கணும்னா ஐ திங்க் இன்வெஸ்டிங் இஸ் த பெஸ்ட் ரூட். இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ ஜெஃப் பெசோஸ் அண்ட் வாரன் பஃபெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜெஃப் பெசோஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெஃப் பெசோஸ் வந்து வாரன் பஃபெட்டுக்கு கேட்குறாரு, நீங்கள் உலகத்தையே இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கீங்களே, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு 5-6 வருஷம் சொல்கிறாரு. சொன்னோடனே ஜெஃப் பெசோஸ் வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, ஏன் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ரொம்ப அவரோட ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் சொல்கிறது எல்லாமே லாங் டேர்ம். கேட்குறவங்க எல்லாருமே நாளைக்கே பணக்காரர் ஆகணும்னு கேட்குறாங்க, அதுதான் கேப். நாளைக்கே பணக்காரர் ஆகணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ ஐடியலி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி ஹை.